அவியல் செய்ய தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு, வழுதலைங்காய், வெள்ளரிக்காய், முருங்கைக்காய், பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், கேரட்டு, பீன்ஸு, சீனரிக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மாங்காய், சிறிதளவு புளி. மாங்காய் இல்லைன்னா சிறிதளவு புளி கரைசல் எடுத்துக்கொள்ளணும். காய்கறி எல்லாம் இப்படி நீள வாக்கில் நறுக்கி கழுவி எடுத்துக்கிடணும். தேவையான காய்கறிகள் உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ அந்த காய்கறிகளை யூஸ் பண்ணிக்கிடலாம். இனி அலசி அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு நமக்கு தேங்காய் துருவல், ஜீரகம், மஞ்சத்தூள், பச்சை மிளகாய் இவ்வளவும் கொஞ்சம் பிறுன்னு அரைச்சி நம்ம இந்த காய்கறி கூட போட்டு வேக வைக்கணும். தேங்காய் துருவல், மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதை நம்ம இந்த காய்கறி கூட வேக வைக்கக்கூடிய காய்கறி கூட போட்டு அப்படி கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். முருங்கைக்காயை நம்ம ஃபஸ்ட்டே போடக்கூடாது. முருங்கைக்காயை அந்த காய்கறி ஒரு 25% வெந்த பிறகு அந்த முருங்கைக்காயை போடணும். இப்போ வெந்துட்டு அந்த சால்ட்டு போட்டு நம்ம ஒரு வதக்கி மூடி வைக்கலாம். சிலவங்க முதல்ல எண்ணெய் ஊற்றி தாளித்து காய்கறி போட்டு வேக வச்சு அப்படி பண்ணுவாங்க. நம்ம முதல்ல வெறும் காய்கறி மட்டும் போட்டு அரைச்சி விழுதையும் போட்டு அந்த தண்ணியிலே வேக வச்சு எடுத்து ஒரு 90% வெந்த பிறகு கருவேப்பிலையை போட்டு அப்படியே மூடி வைக்கணும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்து கொஞ்சம் அது சிறிதளவு தேங்காய் எண்ணெயை ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துடணும். அவ்வளோதான், சுவையான அவியல் ரெடி. தேங்காய் நம்ம ஒரு 50% கணக்கு பண்ணி தான் அரைக்கணும். 100% நைஸாக அரைக்கக்கூடாது. 50% அரைச்சி அதில் போடணும். சுவையான அவியல் ரெடி. தேங்காய் எண்ணெய் நமக்கு தேவையான அளவு ஊற்றினா போகணும். அளவுக்கு அதிகமாக எண்ணெய் எடுக்க முடியாதவங்க அளவுக்கு அதிகமாக விட வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான அளவு ஊற்றி கொள்ளலாம்.